வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். டிடிவி தினகரன் அறிக்கை ஜனவரி 20 வெளியான தகவல். போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு எட்டாக்கணியாகவே இருக்கும் அகவிலைப்படி உயர்வு பணிக்கான பண பலன்களை கூட வழங்க மறுக்கும் திமுக அரசின் தொழிலாளர் விரோத போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். 6 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்க வேண்டிய அகவிலைப்படி உயர்வு பல ஆண்டுகளாக முறையாக வழங்கப்படாத நிலையில் தொடர்பான வழக்கில் அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் அடுத்தடுத்து மேல்முறையீடு செய்து திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவது கடும் கண்டனத்திற்குரியது. அரசின் மற்ற துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அனைத்து விதமான சலுகைகளையும் வழங்கி வரும் திமுக அரசு போக்குவரத்து ஊழியர்களை மட்டும் மாற்றான் தாய் மனப்பான்மையோடு நடத்துவதால் சுமார் 15,000 ஓய்வூதியர்கள் பணப்பலன்களை பெறாமலேயே உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இனி மேல்முறையீடு செய்து காலம் தாழ்த்தாமல் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட அனைத்து விதமான பணப்பலன்களையும் உடனடியாக வழங்க வேண்டும் என போக்குவரத்து துறையையும் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.